ஹாய் கோட்லாக். இன்னைக்கு நம்ம நான் இது வரைக்கும் பார்த்த அரேஸை வச்சு பேஜினேஷன் ஒன்று பண்ண போகிறேன். இது நம்ம அரேஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஒரு பேஜினேஷன், ரியல் லைஃப் பேஜினேஷன். நம்ம எல்லா இதுலேயும் பார்த்துருப்போம். கீழே 1 2 3 பேஜஸில் 1 2 3 4 5 6 இருக்கும். நம்ம கிளிக் பண்ண மாறிக்கிட்டு இருக்கோம். அதான் நம்ம ஒரு ஸ்மால் ப்ராஜெக்டாக அரே வச்சு பண்ணுறோம். எந்த விதமான யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லாமல் ரா பிஹெச்பியும் HTML வச்சு மட்டும் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இப்போ பாருங்கள், நான் பேஜ் நம்பர் 2 கிளிக் பண்ணுறேன், அரே வேல்யூஸ் வருது. இது மாதிரி தான் ரியல் லைஃப்பில் நம்ம ஒரு இகாமர்ஸ் சைட்டில் போனோன்னா 2ஆம் நம்பர் பேஜ் கிளிக் பண்ணோன்னா இந்த இந்த மாதிரி வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகும். அதை நம்ம மெனுஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ பாருங்கள், அமேசான் போகிறேன். இப்போ மொபைல்ஸ் போயிட்டேன். மொபைல்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் வேணாம், இப்போ புக்ஸ் போகிறேன். நான் ஃபிக்ஷன் புக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா புக்ஸாக வருதா, வந்துக்கிட்டே இருக்கா. இப்போ இதில் வந்துக்கிட்டே இருக்குது. பேஜஸ் இதில் ஷோ ஆகலை. இந்த விதமான பேஜஸும் வரல. ரீலோட் ஆப்ஷன் மாதிரி இப்போ வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதை கூட அப்படி வச்சிடலாம். இப்படி நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுறது கூட ஒரு பேஜினேஷன் தான். இப்போ பாருங்கள், பேஜ் 1 of 2 இருக்கா. இப்போ நம்ம கிளிக் பண்ணுறது இன்னொரு நம்பர் பேஜ் 2 தான். ஆக்சுவலாக இந்த பேஜ் 2 இது மாதிரி போய் ஃபெச் பண்ணுறதுனா லோட் ஆகுதா. இந்த கான்செப்ட் தான் இங்கேயும். ஒரு 5 6 இப்போ நம்ம இதுவே 6க்கு தாண்டி 7 ஒன்று போனோன்னா பேஜ் நாட் ஃபவுண்ட்னு வந்துடும். ஓகேவா. இதைத்தான் நம்ம ரா பிஹெச்பி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம அரேஸோ மற்ற விதமான ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். பட் ரியல் டைம் எக்ஸாம்பிளில் சிம்பிளாக யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லாமல், டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி இல்லாமல் நம்மளால் எப்படி பண்ண முடியுதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான விஷயங்களை இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதான் பேஜினேஷன். நம்ம கிளிக் பண்ணால் இந்த வேல்யூஸ் ரெப்ரசன்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி 1 2 3ன்னு. ஸோ நமக்கு பேசிக்காக என்ன தேவை, இந்த பேஜினேஷன் நம்பரை டிஸ்பிளே பண்ணணும். இது நார்மலாக ஒரு HTML யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ஏரோ டிஸ்பிளே பண்ணுற மாதிரி போட்டு 1 2 3 4 5 6ன்னு வச்சுட்டு ஒரு ஆங்கர் டேக் வச்சிடலாம். சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னென்னா பேஜ் டிஸ்பிளே பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் யோசிக்கிறது என்னென்னா, பேஜ் மொத்தம் எத்தனை பேஜ் வைக்கலான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ எத்தனை பேஜ் வைக்கலாங்கிறது நம்ம எவ்வளோ வேல்யூஸ் இருக்குங்கிறத டிட்டர்மைன் பண்ணி பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வேல்யூஸ் இப்போ ஒரு 50 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு 10ன்னு வச்சா கூட 5 பேஜ் வைக்கலாம். ஒரு பேஜில் 10, அடுத்த பேஜில் 10, அடுத்த பேஜில் 10, அடுத்த பேஜில் 10. இந்த மாதிரி லாஜிக்காக யோசிச்சோன்னா இப்படி தான் வைக்க முடியும். ஸோ இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படும்னா, அரேஸ் இப்போ நான் 50 அரேஸ் கொண்டு வரப்பேன். 50 அரேஸ்னால் 50 அரே வேல்யூஸ். ஒவ்வொரு வேல்யூவும் ஒரு டைல் மாதிரி நினச்சிக்கணும். ஓகேவா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 50 அப் டு 50. ஃபஸ்ட்டு பேஜில் 10 ஷோ ஆகும். நமக்கு இங்கே ஷோ ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு பேஜில் 10, அடுத்த பேஜில் 10, அடுத்த பேஜில் 10, அடுத்த பேஜில் 10. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணணும். இப்போ லாஜிக்கை வச்சா ஃபஸ்ட்டு நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அரே. நீ ஃபஸ்ட்டு ஒரு அரே தேவை. ரெண்டாவது பேஜ், எத்தனை பேஜுங்கிறதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். மூணாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதாவது கண்டிஷன் என்னென்னா, ஓகே இப்போ நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே அரே ஐட்டம்ஸ், அதாவது
எத்தனை வேல்யூ இருக்கணும் ஒரு பேஜில் அப்படிங்கிறது. அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு என்னதவ அரேஸு எத்தனை வேல்யூ பெர் பேஜ் இருக்கணும்னு சொல்லணும். ஸோ ஒன் பேஜ் should have 10 மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 50 அரே இருந்துச்சுன்னா எனக்கு 5 பேஜ் நான் வைக்கணும். 5 பேஜ் அந்த பேஜுங்கிற வேரியபிள் போய் 5 பேஜ் தான் இருக்கணும்னு நம்ம லூப் பண்ணி விடணும். பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் லூப் பண்ணி விடணும். 5 பேஜ் தான் இருக்குது. ஸோ 5 பேஜ் கொடுக்குறப்ப அந்த வேரியபிளை இங்கே வச்சிட்டோன்னா அப்படியே அது லூப்பில் வந்து நமக்கு ஃபார் லூப்பில் வந்து 5 இதையும் லூப் பண்ணி காட்டிடும். பேஜ் 1 அப்படிங்கிறப்ப i = 1 கொடுத்தா அந்த மாதிரி அடுத்தடுத்த பேஜ் கொடுக்கையில அந்த பேஜ் வேரியபிள் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு இருக்கிற பெரிய கண்டிஷனே என்ன தெரியுமா? இந்த 10 வேல்யூஸை எப்படி எடுத்துகிட்டு வருவோம்? அரேயில் 10 வேல்யூஸை எப்படி கொண்டு வர்றது? இப்போ அரேவை ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா மொத்த அரேவும் டிஸ்பிளே ஆகும். 10 வேல்யூ மட்டும் வேணும், மீதியெல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு ஒரு நம்ம லாஜிக் எழுதி ஆகணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 இதை பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? அரேஸை இது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அரே க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, நமக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு தானே நமக்கு வந்து வேல்யூஸை க்ரியேட் பண்ணும். ஸோ அரே வேல்யூஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஓகே இது என்னென்னா அரே வேல்யூஸ். அரே வேல்யூஸ் பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? நேம் வந்து ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். வேரியபிள் நேம் ஐட்டம்ஸ். இப்போ நான் ஒரு அரே க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 இது மாதிரி 50 வரையும் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக தான் ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு பேர் தான் range. ரேஞ்சுன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து ஆரம்பிக்கணும், இதுலேருந்து முடியணும். நான் 1லேருந்து 50 வரைக்கும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ஐட்டம்ஸ் பெர் பேஜ் செகண்ட் ஐட்டம்ஸ் பெர் பேஜ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? இது வந்து ஸ்டெப் 1 நம்ம வச்சுன்னா ஸ்டெப் 1 defining values. As array 1 to 50. ஓகேவா? ஸ்டெப் 2 என்னன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் பெர் பேஜ். ஓகேவா? அடுத்தது ஸ்டெப் 3. இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா அரேயில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு லாஜிக் எழுத போகிறோம். ஸ்டெப் 3 calculate the total number of pages needed. சில நான் வந்து இப்படி சொல்லிட்டேன், இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து 10 பேர் பேஜுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு லாஜிக் எழுதணும். எழுதுனா வந்து அது நம்ம அரே வேல்யூ மாறினாலும் அதுபடி அது கண்டினியூ ஆகிறதுக்கு இந்த லாஜிக். டோட்டல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறப்ப இப்போ நான் கவுண்ட்டுன்னு கொடுத்து எவ்வளோ அரே வேல்யூ அப்படிங்கிறத செக் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? அரே பிரிண்ட் பண்ணுறது தானே. பிரிண்டார் கொடுத்து டோட்டல் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு இப்போ இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் 50.
கவுண்டில் வந்துருச்சு, 50 வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து டேட்டா டைப்போட செக் பண்ணால் வேறு டம்ப்பு, வேறு டம்பில் இது இன்டீஜர் 50 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இதை கமெண்ட் பண்ணிப்போம். டோட்டல் ஐட்டம்ஸா, அடுத்தது இப்போ வந்து டோட்டல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஐட்டம்ஸ் பெர் பேஜ்னு கொடுத்துட்டோம். ஓகேவா, ஐட்டம்ஸ் பெர் பேஜ்னு கொடுத்துட்டோம். இப்போ மொத்த நம்பர் ஆஃப் பேஜஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம மேனுவலாக வந்து 1 2 3 4 5 6ன்னு கொடுக்காம, ஏன்னா இதையுமே ஹார்ட் கோட் பண்ணாமல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணுற மாதிரி, பேஜஸ் ஃபெச் பண்ணுற மாதிரி வைக்கணும். நம்ம இங்கே ஒரு லாஜிக் எழுதி ஆகணும். ஏன்னா வந்து இப்போ 50ன்னு சொல்லி நான் ஒரு பேஜ் கனெக்ட் பண்ணிட்டேன், 5 பேஜ் வச்சுக்கலான்னு சொல்லி கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து எதுக்குன்னா ஐட்டம்ஸ் பெர் பேஜ் தவிர இது பேஜ் நம்பர் கிடையாது. ஸோ இப்போ எத்தனை பேஜஸ் வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது எப்படின்னா, இந்த அரே வேல்யூஸையும் இதையும் டிவைட் பண்ணணும். இந்த அரேவையும் இதையும் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா, 50 அரே இருக்குது, எனக்கு பெர் பேஜ் 10 வேணா 5 பேஜ் வைக்கலான்னு சொல்கிறது வந்து நான் 5 பேஜுன்னு இப்போதைக்கு நான் மேனுவலாக வந்து கொடுத்து பிஹெச்பியில் கொடுத்துட முடியும். ஆனால் இதுவே இங்கே வேல்யூ இன்க்ரீஸ் ஆக வந்து அந்த பேஜ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும். அப்படி இல்லைன்னா எரர் வரும். ஸோ அதுக்காண்டி தான் இங்கே ஒரு லாஜிக் எழுதுகிறோம். லாஜிக் என்ன எழுதப்போம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து டோட்டல் பேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ டோட்டல் பேஜஸ் எப்படி டிக்ளேர் பண்ணோம்னா, ஸ்லாஷ் இங்கே தான் நம்ம மொத்தமாக கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம், டோட்டல் ஐட்டம்ஸ் டிவைடட் பை டாலர் ஐட்டம்ஸ் பெர் பேஜ் கொடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம போய் டோட்டல் பேஜஸோட டம்ப் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 5ன்னு வந்துருச்சு, ஆக்சுவலாக 5ன்னு வந்துருச்சு. இப்போ இதுவே இங்கே ஐட்டம்ஸ் வந்து உனக்கு வந்து 50ன்னு கரெக்டாக இருந்தனால வந்து 50 டிவைடட் பை வந்து 10ங்கிறப்ப 5ன்னு வந்துருச்சு. இதுவே இங்கே 53 இருக்குது அப்படிங்கிற என்னன்னா ஃப்ளோட்டா மாதிரி இருக்கும், ஃப்ளோட்டா மாதிரி 5.3 மாறிடுச்சு. இப்போ 5.3 நம்ம பேஜ் வைக்க முடியுமா? வைக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு தான் சீல்னு ஒரு மெத்தட் இருக்குது. சீல்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பிஹெச்பியில். இப்போ பாருங்கள், சீல் என்ன சொல்கிறது, ரவுண்டு ஃப்ராக்ஷன்ஸாக இருக்கிறத ரவுண்ட் பண்ணும். அது ஃப்ளோட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளோட்டாக மாற்றிடுது. ஃப்ளோட்டாக இருக்கிறத இன்ட்டாகவும் இதாகவும் மாற்றுது. ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் ஹையஸ்ட் இன்டிஜர் வேல்யூ பை ரவுண்டிங் அப் நம் இஃப் நெசசரினா ரவுண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே நான் உதாரணத்துக்கு 5.3ன்னு 5.4ன்னு ஹார்ட் வேல்யூ கொடுக்குறேன். இது ரவுண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதாவது 5ஆக இருந்தால் 6ன்னு மாற்றும், 6ஆக இருந்தால் 7ன்னு மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ரவுண்ட் பண்ணுவோம் தான் பேசிக்காக. ஃப்ளோட்டில் வைக்காமல், நமக்கு டெசிமல் பாயிண்டில் வைக்காமல் ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை செக் பண்ணுங்கள், பாருங்கள் ஃப்ளோட் 6. ஆக்சுவலாக இது ரிட்டர்ன் பண்ணுறது ஃப்ளோட் டைப் தான். Return num rounded with the next highest integer. Return the value of a series still type of float, as the value of range of float is usually value of range of float வந்து recently bigger than of int. Seal round fractions up. பாருங்க float type தான் ரிட்டர்ன் பண்ணுது. returns float. floatங்கிறது நம்ம அந்த பாயிண்ட் நம்பர்ஸ், அந்த டேட்டா டைப்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, இப்போ இது ரிட்டர்ன் பண்ணுதா. இப்போ இதுவே நான் 5.1ன்னு வச்சா கூட 6ன்னு வருதான் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் அந்த சந்தேகமும் கரெக்டாக அதே மாதிரி வருது. இப்போ 5.0ன்னு இருப்போம், அதுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். 5.0னா மட்டும் 5க்கு வந்துடுது, ரவுண்ட் பண்ணிடுது. ஸோ 5.1ன்னு போனால் கூட நமக்கு என்ன ஆயிடுது, 6 பேஜஸ் நீடன்னு வந்துடுது. ஓகேவா,
இப்போ பாருங்கள், இப்போ இப்போ நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது 53 வேல்யூஸ் இருக்குது, 53 ஐட்டம்ஸ் கவுண்ட் இருக்குது. இப்போ கொடுத்தீங்கன்னா இது ஃப்ளோட். ஸோ இந்த லாஜிக் முக்கியம் எதுக்குன்னா பேஜஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு. அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் நீட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லாஜிக் எழுதிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கிடச்சிருச்சுன்னா அரே கிடச்சிருச்சு, ஐட்டம்ஸ் பெர் பேஜ் கிடச்சிருச்சு, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அப்படி தானே. இப்போ நமக்கு அரே வேல்யூஸ் கிடச்சி டிஃபைன் பண்ணிட்டோம், டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் டிஃபைன் பண்ணிட்டோம், ஐட்டம்ஸ் பெர் பேஜும் டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இருக்கிற அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இப்போ இதை மூணையும் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இந்த பேஜில் 1ஆம் நம்பர் பேஜுன்னு வந்தால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 10 வேல்யூ வரணும், 2ஆம் நம்பர் பேஜ்னா செகண்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 வேல்யூ வரணும், 11 ஸ்டார்ட் பண்ணணும், 3ஆம். ஸோ இது ஒரு லாஜிக் க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணலாம்? 1லேருந்து 1 to 10 ஃபர்ஸ்ட்டு பேஜ் அப்படிங்கிறத எப்படி டிக்ளேர் பண்ணான்னு யோசிச்சு பாருங்கள். நீங்களே ஒரு கண்டிஷன் கண்டிப்பாக எழுதி ஆகணும். 1ன்னு பேஜ் நம்பர் கொடுத்தா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது 10 அரே வரணும் அந்த பேஜில். அது எப்படி டிக்ளேர் பண்ணுறது? ஆக்சுவலாக இது ஒரு அரே வேல்யூ. ஸோ இதை துண்டாக வெட்டினா நமக்கு வந்து ஸ்லைஸாக வெட்டினா வந்து தனித்தனியாக பிரிக்கலாமா? 1க்கு இந்த செட் ஆஃப் அரேவை கொண்டு வந்துரு, 2க்கு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணு, 3க்கு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணு, ஒரு லாஜிக் வருது. அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோங்கிறதா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ _slice இது இருக்கா, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக வந்து படித்து பார்த்தோன்னா, இன்புட் அரே எக்ஸ்ட்ராக்ட் ஸ்லைஸ் ஆஃப் த அரே turns the sequence of elements from the array as specified by the offset length parametersனு ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்னா அந்த அரே ஸ்லைஸை ஃபஸ்ட்டு செஞ்சு பார்ப்போம். அரே ஸ்லைஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவோம் எப்படின்ட்டு. நம்ம ஏன்னா அரே ஸ்லைஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அரே ஸ்லைஸுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம். பட் அதுக்கு முன்னாடி அரே ஸ்லைஸை இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அரே ஸ்லைஸோட லாஜிக்கை பார்ப்போம். அரே ஸ்லைஸ் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிற அரே, அடுத்தது இது ஆஃப்செட்டுங்கிறது எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லணும், லென்த் வந்து எவ்வளோ, அதாவது இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு 5 வேல்யூஸ் மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது கடைசியாக இருக்குது கீஸ் வந்து நம்ம கொடுத்துருக்க கீஸே வரணுமான்னு சொல்லணும். இது ரிட்டர்ன்ஸ் அரே. ஸோ இதுதான் அரே ஸ்லைஸோட ஃபங்க்ஷனு. இப்போ இதை வச்சு ஒரு சின்னதாக நம்ம வந்து பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிறது வந்து இந்த ரேஞ்ச் 1லேருந்து 53 வச்சுருக்கோமா, நமக்கு தேவை 10 ஐட்டம்ஸ் பெர் பேஜ் தானே. இப்போ வந்து டாலர் அவுட்புட் பெர் பேஜ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம இங்கே என்ன வச்சுருக்கோம், ஐட்டம்ஸ்னு வச்சுருக்கோமா, டாலர் ஐட்டம்ஸ் கமா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம சொல்லணுமா. எனக்கு வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணு கமா 10 தான். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணு 10 இருந்தால் போதும் ஒரு பேஜுக்கு அப்படின்னு சொல்கிறோம். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணு 10 இருந்தால் போதும் ஒரு பேஜுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து அரே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம பிரிண்டர் தான் யூஸ் பண்ணுவோம். பிரிண்டர் டாலர் அவுட்புட் பெர் பேஜ் கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து அரேவை டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நான் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி 11 வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 வேல்யூ. நம்ம அரே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம இங்கேயும் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறப்ப 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லணும். இதை வந்து ஆஃப்செட்டுங்கிறது 0th ஆஃப் த அரேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறப்ப இப்போ கரெக்டாக 1லேருந்து வரும். அரேயை பொறுத்த வரைக்கும்
ஒன்றுங்கிறது 0. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறத சொல்கிறோம். 10 ஐட்டம்ஸ் per பேஜ். ஸோ இப்போ இது ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை, அதாவது நம்மளுக்கு ஒன்றாம் நம்பர், இப்போ எப்படி சொல்கிறேன்னா, ஒன்றாம் நம்பர் பேஜ் அமுக்கையில் இந்த 10 வேல்யூஸ் நம்ம ப்ரிவியூவில் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் பார்த்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ 2ஆம் நம்பர் பேஜுன்னு கிளிக் பண்ணையில நமக்கு வந்து இங்கே வந்து நெக்ஸ்ட் வேல்யூஸ் ஆகும். 2ஆம் நம்பர் பேஜ்னு கிளிக் பண்ண எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, இப்போ 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். உடனே என்ன ஆகும், 11லேருந்து 20 இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு யூஆர்எல்ல தான் அந்த வேல்யூ செட் பண்ண முடியும். நமக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லாதனால நம்ம கிளிக் பண்ணுறது யூஆர்எல்ல செட் பண்ணி தான் நமக்கு வர மாதிரி பண்ண முடியும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா இந்த அரே ஸ்லைஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ண போகுதுன்னு? இந்த லாஜிக்கில் நமக்கு இந்த பேஜினேஷனில் ஹெல்ப் பண்ண போகுது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு பேஜை கிளிக் பண்ணையில் இது ஸ்லைஸ் பண்ணி நம்மளோட அரே வேல்யூஸை ஒரு இதுலேருந்து எடுத்துகிட்டு வருது. 3 முக்கியமான ஐட்டம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம்ஸ் வச்சுட்டோம். இப்போ ஐட்டம்ஸ் இப்போ வந்து நமக்கு வந்து அடுத்து அந்த 3 வேல்யூஸ் தான் இப்போ இங்கே இன்சர்ட் பண்ண வேண்டியிருக்கா. ஸோ 3 வேல்யூஸ் ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம இன்சர்ட் பண்ணுங்கிறப்ப 3 பேராமீட்டர் நம்ம செட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம எடுக்க போகிற அரே, அடுத்து ஐட்டம்ஸ் பெர் பேஜ். ஐட்டம்ஸ் பெர் பேஜ் வந்து 10. ஓகேவா? இப்போ அடுத்தது, இப்போ இது வந்து என்ன சொல்லியிருக்கோம், இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஐட்டம்ஸ் இது வந்து ஆஃப்செட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது சொல்லியிருக்கிறது இதா ஐட்டம்ஸ் பெர் பேஜ். ஓகேவா? இது வந்து ஆஃப்செட்டுமா, ஐட்டம்ஸு ஆஃப்செட்டு. அடுத்தது வந்து இது வந்து எத்தனை வேணுங்கிறதான் இங்கே சொல்கிறது. ஓகே, ஸோ நம்ம 10 வேணுங்கிறது நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 2 வேல்யூ என்ன தெரியுமா? ஐட்டம்ஸ் இருக்குது, ஐட்டம்ஸ் பெர் பேஜ் இருக்குது. இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ண வேண்டியது இந்த ஆஃப்செட் தான். ஆஃப்செட்டுங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து தொடங்கணுங்கிறதுக்கு ஒரு லாஜிக் நம்ம எழுதி ஆகணும். ரெண்டும் இருக்குது, ஐட்டம்ஸ் இருக்குது, ஐட்டம்ஸ் பெர் பேஜ் இருக்குது. இப்போ இதுக்கு தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். அப்படியே கவனிச்சிட்டோங்க, நான் அந்த ஃபங்க்ஷனை எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், ஃபங்க்ஷன் get items per page அப்படின்னு கொடுத்துட்டு $items per page. நம்மக்கிட்ட 2 இருக்குன்னு சொன்னேன், இப்போ 2 கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூஸராக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பேஜ் வேணும்னு சொல்லுவோம்ல, அந்த பேஜுக்கு இன்புட் கொடுக்க போகிறது நாம தான். 1ஆம் நம்பர் பேஜ் வேணும், 2ஆம் நம்பர் பேஜ் வேணும், கொடுக்க போகிறது நாம தான். ஸோ அந்த இதை ஆட் பண்ணிடணும். ஐட்டம்ஸ் நம்மள்ட்ட இருக்குது, ஐட்டம்ஸ் பெர் பேஜ் இருக்குது, இப்போ நம்ம பேஜ் இருக்குது. இந்த பேஜை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சொன்னோம்ல இந்த மாதிரி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறோம்ல, அது நமக்கு தேவைப்படுதில்ல. அந்த பேஜை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போ லாஜிக் இருப்போம். பேஜ் யூசர் இன்புட் வழியாக தான் நம்ம வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல போகிறோம். அதுக்கு வந்து இப்போ நம்மள்ட்ட இல்லாதது அரே ஸ்லைஸில் அந்த ஆஃப்செட் தான் நம்மகிட்ட இல்லை. ஆஃப்செட் இல்லை ஈக்குவல் டு 0வோட ஃபஸ்ட் எடுத்துனா தரும். ஓகேவா? இப்போ ஆஃப்செட் நம்மக்கிட்ட இல்லை. இப்போ ஸோ ஆஃப்செட்னே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஆஃப்செட்னே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி இப்போ நமக்கு ஆஃப்செட் கிடைக்கணும். ஆஃப்செட் கிடைக்கிறதுக்கு ஒரு லாஜிக் என்ன யோசிக்கலாம்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 0 வரணும், அடுத்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணதில் எனக்கு வந்து 10ன்னு வரணும், அடுத்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணதில் எனக்கு 20ன்னு வரணும், அடுத்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணதில் 30ன்னு வரணும் தொடங்குற இடம், அடுத்தது 40ன்னு வரணும். அப்போ தான் எனக்கு வந்து அது லூப் ஆகும். இனிமேல் அந்த இது லூப் பண்ணிடலாம் நம்ம வேல்யூஸை. இந்த அரே ஸ்லைஸ் நம்ம கொடுத்துரும் லூப் பண்ணி. ஸோ அதுக்கு என்ன லாஜிக் வச்சுக்கணும், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பேஜ் லாஜிக் எழுதலாம் இந்த மாதிரி. இப்போ பேஜ் நான் யூசர் 1 கொடுப்பேன், 1 கிளிக் பண்ணுவேன்னா 1ன்னு வரும். 1 பக்கத்தில் -1 போட்டால் அரே வேல்யூ படி 0 ஆயிரும். ஸோ 0 இன்ட்டு ஐட்டம்ஸ் பெர் பேஜ், ஏன்னா நமக்கு 0வில் தொடங்கணுங்கிறப்ப நம்ம டேரெக்டாக
0 அப்படின்னு சொல்லி நம்ம யூசர் இன்புட்டில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிருன்னா இப்போ 0 இந்த 1 கூட நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 0 இன்ட்டு 10 உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 0ன்னு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் வந்து பேஜ் 1ன்னு ஆரம்பிக்கும், பேஜ் 0ன்னு ஆரம்பிக்கிற நிலைமைக்கு வர வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம இந்த பேஜ் வேரியபிளை பேஜஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல கொடுத்துருவோம் 1ன்னு சொல்லி. ஸோ அப்போ ஆப்வியஸாக அதுவும் அடி வாங்கும். ரெண்டாவது அந்த லாஜிக் படி வச்சாலும் நெக்ஸ்ட் டைம் போகையில் 1 மைனஸ் 2 நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். 2 கொடுத்தா 1 இன்ட்டு 10, 10 இன்ட்டு 1 நமக்கு வந்து 10ன்னு வந்துடும். 10 லாஜிக் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி. ஆனால் அது 2 மைனஸ் 1 மைனஸ் 2ங்கிறப்ப அது -1 ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. -10. ஸோ -10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் பேசிக்காக நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து நம்ம பேஜ் 1ன்னு கொடுக்க போகிறோம். அந்த இதை யூசர் இன்டர்ஃபேஸில் கொடுக்குறத 1 - 1 0 0 0 இன்ட்டு 10 0 ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது நம்ம லூப் படி 2ஆம் நம்பர் பேஜுன்னு கொடுப்போம். பேஜ் நம்பர் 2ன்னு கிளிக் பண்ணுவோம். 2ன்னு கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், இங்கே 2 வந்துடும். 2 - 1 1 1 இன்ட்டு 10 இங்கே என்ன ஆயிருன்னா ஆக்சுவலாக இங்கே 10ன்னு வந்துடும். ஆஃப்செட் 10ல் ஆரம்பிக்கும். அடுத்தது பாருங்கள், பேஜ் நம்பர் வந்து 3 3 - 2 2 2 இன்ட்டு 10 20. ஆக்சுவலாக இங்கே என்ன ஆயிரும், 20ன்னு வந்துடும். 20 அப்போ 20லேருந்து ஆஃப்செட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிடுவோம். இந்த லாஜிக் தான் நம்ம பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இப்போ ஆஃப்செட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பண்ணியே காட்டுறேன். இப்போ டாலர் பேஜுங்கிறது யூசர் என்ட்ரு பண்ணக்கூடிய வேரியபிள். -1 இன்ட்டு ஸ்டார் டாலர் ஐட்டம்ஸ் பெர் பேஜ் கொடுத்தாச்சா? இப்போ கிளிக் பண்ணிட்டு நம்ம இதை டம்ப் பண்ணி கூட பார்த்துப்போம். எப்படி டம்ப் பண்ணி பார்க்குறேன் நான் சொல்கிறேன். இதை எடுத்துடுவேன். இதையும் எடுத்துடலாம். ஐட்டம்ஸ் பெர் பேஜா? ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் அந்த ஆஃப்செட் வருமானு கேட்டால் இல்லை. நம்ம பண்ணி பார்க்கலாம். வேறு டம்ப்பு டாலர் ஆஃப்செட்டு. ஆக்சுவலாக ஆமாம், ஃபங்க்ஷன் கால் பண்ணாமல் நமக்கு வராதில்ல. கெட்டு ஏன்னா நம்ம இந்த யூசர் டேட்டாலாம் என்ட்ரு பண்ணோம்ல, இதை வந்து யூசர் டேட்டா என்ட்ரு பண்ணணும். ஸோ அதனால் நான் வெளியில் வச்சு ஒரு சின்னதாக க்ரியேட் பண்ணுறேன். இப்போ டாலர் பேஜ் ஈக்குவல் டு நான் இங்கே 1ன்னு கொடுக்குறேன். உங்கள் லாஜிக் படியே வரும். அதையும் கிளியர் பண்ணி விட்ருவோம். ஆஃப்செட் 0ன்னு வரும். நான் சொல்கிறேன் ஆஃப்செட் 0. இப்போ பேஜ் நம்பர் 2 கொடுக்குறேன். கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். பேஜ் நம்பர் 2 இங்கே பேஜ் 2 2 - 1 2 2 இன்ட்டு 10 20 2 - 1 1 1 இன்ட்டு 10 10. ஸோ இந்த ஆஃப்செட்டில் இப்போ என்ன ஆயிரும், 10 வந்துடும். அடுத்தது 3 இன்ட்டு இது 20 3 - 1 2 2 இன்ட்டு 10 20 20 ஆஃப்செட்டில் நம்ம பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதை கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி இதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ தான் நமக்கு ஆஃப்செட்டும் கிடச்சிருச்சு, ஐட்டம்ஸும் கிடச்சிருச்சு, ஐட்டம்ஸ் பெர் பேஜும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ தான் நம்ம முக்கியமானது அரே ஸ்லைஸ் லாஜிக் எழுத போகிறோம். அரே அண்டர்ஸ்கோர் ஸ்லைஸ் கொடுத்துட்டு என்ன தேவை நமக்கு, அரே ஸ்லைஸ் லாஜிக் படி ஐட்டம்ஸ். அடுத்தது என்ன, டாலர் ஆஃப்செட் எங்கேருந்து தொடங்கணும், ஒரு பக்கத்துக்கு எத்தனை வேணும்,
ஒரு பக்கத்துக்கு எத்தனை வேணும், அதாவது ஐட்டம்ஸ் பெர் பேஜ். இப்போ இது 3 கொடுத்தாச்சா. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணையில் நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணணும். வேரியபிள்ஸ் கொடுத்தும் பண்ணலாம், நார்மலாக ரிட்டர்ன் கொடுக்கலாம். ரிட்டர்ன் கொடுக்குறேன். இப்போ வந்து ஸ்டெப் 4 முடிச்சிருக்கோம். ஃபங்க்ஷன் டு கெட் ஐட்டம்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பேஜ். இதுதான் முக்கியமான லாஜிக். நம்மள்கிட்ட ஒரு அரே இருக்குது, ஒரு அரே இத்தனை வரணும்னு சொல்கிறோம், நம்ம பேஜ் நம்பர் நம்ம கொடுக்க போகிறோம், அதான் நம்மளோட யூசர் இன்புட்டாக இருக்கிறது இங்கே பேஜ் நம்பர் தான். ஸோ அரே ஸ்லைஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வச்சு நம்ம பேஜினேஷன் க்ரியேட் பண்ணுறோங்கிறது ஈஸியாக இருக்கனால அரே அங்கே கொடுத்துட்றோம், ஐட்டம்ஸ் பெர் பேஜை கொடுத்துறோம், ஆஃப்செட்டை நம்ம கொடுக்குற பேஜை வச்சு ஒரு லாஜிக் டிசைட் பண்ணியிருக்கோம். சூப்பரில். இப்படி தான் ரியல் பேஜினேஷன் ஒர்க் ஆகுது. இப்போ பேஜை நான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் இருந்தால் போய் ஒன்று கிளிக் பண்ணுறேன். அது எப்படி பாஸ் ஆகுதுன்னா டாலர் பேஜ். இப்போ தான் நம்ம அந்த பேஜ் யூசர் இன்புட்டை யூசர்கிட்ட வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். எப்படின்னா இஸ்செட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது என்ன பண்ணுன்னா இஸ்செட் த வேரியபிள் டு பி செக் டிட்டர்மின் வேரியபிள் கன்சிடர்டு. அதாவது இந்த வேரியபிளில் வேல்யூ இருக்கா, நல்லா இல்லாமல் வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஓகேவா. ஸோ நாம் எப்படி எட் பண்ண போகிறோம்னா, நம்ம தான் யூஆர்எல் பேராமீட்டர்னால இந்த பேஜ் நம்பரை சென்ட் பண்ணுறோம். ஸோ டாலர் சூப்பர் குளோபல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் இந்த பேஜ் வேரியபிள் அப்படின்னு ஒன்று வரும். நம்ம கிளிக் பண்ணுறப்ப நம்ம யூஆர்எல் பேராமீட்டரில் கெட்டில் வரும். போஸ்ட்னால் பாடிக்குள்ளே போகும். ஸோ யூஆர்எல் நீங்கள் கெட்டு போஸ்ட்லாம் படிச்சிங்கன்னா தெரியும், அதை நம்ம இன்னொரு வீடியோவில் கூட பார்க்கலாம். இதே டெரினரி ஆப்ரேட்டரில் பண்ண போகிறேன். இப்போனா பேஜ் வேரியபிள், இப்போ நான் கிளிக் பண்ணையில் ஒன் வேல்யூ யூஆர்எல் பேராமீட்டரில் இப்படி போய் ஸ்டோர் ஆகும். எப்படின்னா நிறைய பார்த்துருப்பீங்க, பேஜ் ஈக்குவல் டு 7 இருக்கா, 1 இருக்குது. இப்போ கெட்டில் இந்த பேஜ் ஈக்குவல் டு, நல்லா ஜூம் வைக்க, இப்போ அங்கே ஜூம் வராது இருக்கு. சரி ஓகே, நல்லா பார்த்துக்கங்க. பேஜ் ஈக்குவல் டு 1. ஸோ அந்த 1 அப்படிங்கிறது இங்கே வந்து விழுந்துச்சுன்னா ஓகே, செட் ஆகிருக்குப்பா, வேல்யூ இருக்குது, ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. அதாவது பூலியன் நான் டெஸ்ட் பண்ணுது. இந்த கெட்டு வேல்யூ இருக்கா, ஓகே. டெரினரி ஆப்ரேட்டரில் வேல்யூ இருந்தால் உனக்கு வந்து இன்டீஜரில் ஆக்சுவலாக வந்து அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நம்ம அதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த யூஆர்எல் பேராமீட்டரில் வராத ஸ்ட்ரிங்காக இல்லாமல் நம்ம இன்டீஜராக கொடுக்கணுங்கிறது அரேஸ்குள்ளே வர்றதுப்ப ஒரு இது ஸ்லைஸ்குள்ளே போடுறப்ப வர வேண்டிய விஷயம். அதனால் அப்படி கொடுக்குறாங்க. அதுதான் கேஸ்டிங்னு சொல்லுவாங்க, டைப் கேஸ்ட் பண்ணுறது. வர்ற பேஜை எனக்கு இன்ட்டாகவே கொடுத்துரும், நம்ம ஒரு சஜஷன் சொல்கிறோம். ஏன்னா யூஆர்எல் பேராமீட்டரில் வரதெல்லாம் ஸ்ட்ரிங்காக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரில, பட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறான்னா, ஓகே டிஃபால்ட்டாக எனக்கு பேஜ் கிளிக் பண்ணுறப்போ வந்துச்சுன்னா ஓகே, அப்படி வரலினா அதாவது நான் கிளிக் பண்ணுறப்ப என்ன பேஜ் கொடுக்குறேன்னா அது வரணும். செட் ஆகிடுச்சுன்னா இந்த 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 வேல்யூவை எனக்கு இங்கே பாஸ் பண்ணிடுன்னு சொல்கிறோம். அப்படி இல்லையா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிஃபால்ட்டாக பேஜ் நம்பர் 1 வந்துடணுங்கிறதுக்காண்டி இந்த டெரினரி ஆப்ரேட்டரில் சொல்கிறோம். இது கெட் ஆகிருக்கா, இல்லையா, இல்லைன்னா இங்கே போய்ட்டு 1 எடுத்துக்கணும். இருக்கா, செக்கட் ஆயிடுச்சா, ஓகே, அப்போ இங்கே இருக்கிறத எடுத்து எனக்கு இந்த பேஜில் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து நான் ஸ்ட்ரிங்காக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். வேறு டம்ப்பு, அதையும் டவுட்டையும் கிளியர் பண்ணிடுவோம். ஏன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பேஜ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பேஜ் ஈக்குவல் டு 1 இங்கே கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, இங்கே யூஆர்எல்லில் போகிறது எல்லாமே இது வந்து ஒரு query டைப்பில் இருக்கும், கெட்டில் போகிறது எல்லாமே, அதனால் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நம்ம அதனால் ஏன் ஸ்ட்ரிங்காக வாங்கக்கூடாதுன்னா, அது ஸ்ட்ரிங்காக போய் இப்போ இந்த பேஜ் ஸ்ட்ரிங்காக இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இது ஸ்ட்ரிங்கு 1-1 ஸ்ட்ரிங்குங்கிறப்ப வந்து அது இன்ட்டு மைனஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரிங்கோட மைனஸ் பண்ணுறப்ப அது தப்பாயிடும். அது கேட்போம், அதையும் கேட்போம். வாட் happens when we subtract
subtract string type and int PHP அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. நீ பெர்ஃபார்ம் assembly between different types convert types அப்போ ஓகே 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 ஆக்சுவலாக என்ன ஆயிரும்னா ஸ்ட்ரிங்கு கன்வெர்ட் ஆயிரும் இன்டீஜராக. இந்த இடத்துலலாம் இன்டீஜராக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. கன்வெர்ட் ஆயிருமா பிஹெச்பியில். பட் ஒரு சில இதில் அது எரரை கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம இங்கே இன்ட்டுன்னு கொடுக்குறதே பெட்டர். அதான் டைப் காஸ்டிங். வேறு இன்ட்டுன்னு வந்துடுச்சு. இப்போ உனக்கு அந்த எந்த விதமான எரர் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம எந்த பேஜ் வேணுங்கிறத டிசைட் பண்ண முடியுதா பேஜ் வேரியபிள் மூலிமா. இதான் யூசர் இன்புட். ஓகேவா, யூசர் இன்புட் வழியாக நம்ம காமிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இப்போ பேஜும் வாங்கியாச்சு, இதுவும் வாங்கியாச்சு. இப்போ வந்து அடுத்த லாஜிக் நம்ம எழுத வேண்டிய சமயம். இது ஸ்டெப் 5 போட மாட்டேன். ஸ்டெப் 5 getting the user input. ஓகேவா. இப்போ அடுத்தது ஸ்டெப் 6. ஸ்டெப் 6 என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஸ்டெப் 6 என்னென்னா, இப்போ ஒரு கண்டிஷன் நம்மளே பார்த்தோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. இந்த மாதிரி பேஜ் வராத சமயத்தில் பேஜ் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. இப்போ நம்ம 6 பேஜாக இருக்குது, நம்ம 7வது பேஜ் இங்கே ஷோ ஆகாது. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 7வது பேஜுன்னு என்ட்ரு பண்ணுவாங்க. சில இடத்துல யூசர் இன்டர்ஃபேஸில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை இந்த யூஆர்எல் பேராமீட்டர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கனால செக் பண்ணுவோம். அப்போதைக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். என்னென்னா இத்தனை வரைக்கும் தான் பேஜ் இருக்குது, பேஜ் இல்லைன்னு சொல்லணும். பேஜ் நாட் ஃபோன்னு சொல்லணும். ரெண்டாவது நம்ம கொடுக்குற பேஜை டிஸ்பிளே பண்ணணும். இனிமேல் லாஜிக் எதாவது கொடுக்குற பேஜை டிஸ்பிளே பண்ணுறது தான் நம்மளோட லாஜிக்கல். ஸோ இஃப் கண்டிஷன் ஒன்று எழுதும். இஃப் மேலே போயிடும். இஃப் அடுத்து எல்ஸு. ஓகேவா, இஃப் எல்ஸு. இப்போ வந்து இஃப் கண்டிஷன் என்ன எழுத போகிறோன்னா, எனக்கு வந்து பேஜ் வந்து 1 இருக்கணும் அல்லது 6 இருக்கணும். அப்படி அதாவது லாஸ்ட் பேஜ் வரைக்கும் இருக்கணும். நம்ம கொடுத்துருக்க பேஜில் பொறுத்து, பேஜினேஷனை பொறுத்து. இப்போ வந்து ஐட்டம்ஸ் பெர் பேஜ் டிவைட் பண்ணி நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. என்ன கண்டுபிடிச்சி டோட்டல் பேஜஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த லாஜிக் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம். டோட்டல் பேஜஸ் இப்போ வந்து 6. ஸோ அப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குது, யூசர் கொடுக்க போகிற இன்புட் $பேஜ் இருக்குது. அடுத்தது டோட்டல் பேஜஸ் இருக்குது. டோட்டல் பேஜஸ். ஸோ எனக்கு இப்போ ஒரு லாஜிக் எழுதணும். என்னென்னா இது வந்து 1க்குள்ளே இருக்கணும் அல்லது திஸ் ஆர் தட். இது வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா 6க்குள்ளே இருக்கணும். ஸோ லெஸ் தேன் 1க்கு போகக்கூடாது. அப்படி எழுதலாம். கிரேட்டர் தேன், இப்போ நம்ம இப்படி கூட எழுதலாம். கிரேட்டர் தேன் 1 கொடுக்கக்கூடாது. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஆர் சிம்பிள் வந்து இது பிஹெச்பியில் ஆர் வந்து பேஜ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தோன்னா இப்போ என்னன்னா பேஜ் வந்து 0க்கு மேலே இருக்கணும் அல்லது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 1லேருந்து இருக்கலாம் அல்லது 1க்கு மேலே இருக்கலாம். பேஜ் வந்து இங்கே 6ன்னு இருக்கலாம் அல்லது 6ன்னு இருக்கலாம், 6க்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற லாஜிக். ஆனால் இதை விட ஒரு பெட்டர் லாஜிக் என்னென்னா பேஜ் லெஸ் தேன் 1 அப்படிங்கிறப்ப இந்த ஈக்குவல் டு இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் பேஜ் லெஸ் தேன் 1 ஆர் பேஜ் கிரேட்டர் தேன், இந்த பேஜோட கிரேட்டர் தேன் டோட்டல் பேஜஸ் நீங்கள் எக்கோ பண்ணிடுங்க. பேஜ் நாட் ஃபவுண்ட். இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ வந்து இங்கே எல்ஸ் என்ன சொல்ல போகிறோம்னா,
அப்படி இதை இந்த கண்டிஷனை வந்து மெட் பண்ணுச்சுன்னா பேஜ் நாட் ஃபவுண்ட், அப்படி இல்லைன்னா பேஜ் ஃபவுண்ட். இப்போ அதையும் டெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ இங்கே கொடுத்துருவோமா, பேஜ் 0 கொடுக்க போகிறேன், பேஜ் நாட் ஃபவுண்ட். பேஜ் 1 கொடுக்க போகிறேன், பேஜ் ஃபவுண்ட். அவ்வளோதான், சிம்பிள். இதான் லாஜிக்கு. இந்த லாஜிக் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து இப்போ இங்கே எல்ஸில் வந்து பேஜ் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டோம், ஆனால் வேல்யூ டிஸ்பிளே பண்ணோம்ல, அது எப்படி? அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். எப்படி இப்போ நம்ம எவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது அரே ஸ்லைஸில் உள்ளதை. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தானே இங்கே ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அதே நேரத்தில் வேல்யூஸும் டிஸ்பிளே பண்ணணும். ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் வந்துடும். அதை நீங்கள் எப்படிங்கிறத யோசிங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். என்ன நல்லா யோசிச்சு பார்த்துட்டிங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த கெட் ஃபங்க்ஷனை கால் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அதனால தான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அடுத்து தான் ஃபங்க்ஷன் காலிங் வரும். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேஜ் வேரியபிளை இங்கே டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் கால் கெட் ஐட்டம்ஸ் பெர் பேஜ், கெட் ஐட்டம்ஸ் பெர் பேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். பேஜ் இந்த மாதிரி இருக்கா, பிஏ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கிறேன், பிஏ இந்த மாதிரி ஏ நார்மல் ஏ கெட் ஐட்டம்ஸ் பெர் பேஜ். ஓகே, இப்போ அதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளோட ஐட்டம்ஸ்ங்கிறது அரே, அடுத்தது ஐட்டம்ஸ் பெர் பேஜ், அடுத்தது யூசர் கொடுக்க போகிற பேஜ். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இது ஒரு வேரியபிளில் நம்ம அடைக்க வேண்டியதான். அதுக்கு பேர் பேஜ் ஐட்டம்ஸ் அப்படின்னு வைக்கலாம். கொடுத்துட்டு இப்போ வந்து இதெல்லாம் வேல்யூ ஃபில் ஆயிரும், பேஜும் ஃபில் ஆயிரும். பேஜ் ஃபில் ஆனாலும் பேஜை வச்சு நம்ம ஆஃப்செட் கண்டுபிடிச்சி அதை ரிட்டர்ன் பண்ணுமா, ரிட்டர்ன் பண்ணுறதை நம்ம எக்கோ பண்ணணும். ஓகே, இப்போ எக்கோ displaying page $page of total pages. இது வந்து நெக்ஸ்ட் லைன் கேரக்டரு ஸ்டாஷ்னுங்கிறது. ஒரு நிமிஷம் அது என்ன பண்ணுங்கிறது சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நான் சொன்ன மாதிரி அது நியூ லைன் கேரக்டர் என்னென்னா இது வந்து அடுத்த லைனை பிரிண்ட் பண்ணும். இது ஒன்ஸ் பிரிண்ட் ஆகிட்டு இந்த எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் அடுத்த லைனுக்கு போயிடும். இப்போ இந்த செமிகோலனுக்கு எடுத்து அடுத்த லைனுக்கு வந்துடும். அடுத்த லைனுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்க போகிற பிரிண்ட் ஆறுங்கிற அரேவை டிஸ்பிளே பண்ண போகுது. இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. நம்மளோட பேஜ் ஐட்டம்ஸை டிஸ்பிளே பண்ண வேண்டியதான். பேஜ் ஐட்டம்ஸுங்கிறது இங்கே இருக்கிற வேரியபிள், அதை டிஸ்பிளே பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ கொடுங்க பேஜை. இப்போ பேஜ் 1ன்னு கொடுக்குறேன். பேஜ் 1ன்னு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் மேலே கொடுத்து வர வச்சிட்ருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நீட்டான ஒரு டிசைன்னா நம்ம பேஜினேஷன் கொடுக்கலாம். ஓகேவா? பேஜினேஷன் கொடுக்கலான்னு வச்சுங்களேன். பேஜ் 1 of 6 அரே இப்படி இருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நீட்டாக ரெப்ரசன்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், எக்கோ வச்சு ப்ரீ டேக் வச்சு பண்ணலாம்.
மெகா வச்சு பெரிய டேக் வச்சு பண்ணால் நீட்டாக வரும். டிஸ்பிளே பேஜ் 1 of 6. அந்த பேஜுங்கிறது பேஜ் வேரியபிள் வந்துடுது. டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 1 of 6. இப்போ நம்ம இங்கே போய் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கோமா? ஸோ நமக்கு என்ன தேவைன்னா இப்போ வந்து ஸ்டெப் 7ல் நம்ம வந்து ஒரு லிங்க்கு ஆங்கர் டேக் லிங்க்கு கொடுத்தோன்னா அதுவே போய் அங்கே போய் செட் பண்ணுவோம்ல, அதுக்கு வழி பண்ணுவோம். எக்கோ வந்து நியூ லைன் கேரக்டர் பேஜஸ் நியூ லைன் கேரக்டர் ஓகேச்சா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபார் லூப் எழுதலாம். லாஜிக் படி பார்த்தா என்னென்னா 1 to 6 டிஸ்பிளே பண்ணோம்ல. அப்போ என்ன பண்ணலாம், ஃபார் லூப்பில் நார்மலாக 1 2 3 4 5 6ன்னு எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதை கிளிக் பண்ண நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நார்மலாக அப்படி தானே பண்ணுவோம் ஒரு ஃபார் லூப்பு. இப்போ அந்த ஃபார் லூப்பே டிஃபைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபார் லூப் நீங்கள் முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். $i = நான் 1ன்னு கொடுத்துறேன். பேஜ் 1ல் ஸ்டார்ட் ஆகிறேன்னா இப்போ லெஸ் தேன் i லெஸ் தேன் ஈக்குவல் டு வரைக்கும் தான் வர முடியும். எதுக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ்க்கு. ஓகே, ஒவ்வொரு தடவையும் i இன்க்ரீஸ் ஆகல என்ன பண்ணலாம்னா $i இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லலாம். ஓப்பன் க்ளோஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து பேஜஸ் இப்போ வந்து எக்கோ $iன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் பேஜ் மாறிட நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் 1 2 3 4 5 6ன்னு வருதா? எல்லா பேஜஸ் வந்துடுச்சு. இப்போ இதை தான் நம்ம ஒன்றா கிளிக் பண்ணோன்னா மாறுற மாதிரி வைக்கிறதுக்கு ஆங்கர் டேக் வைக்கணும். 6மே டிஸ்பிளே ஆயிடுச்சு. 6 பேஜஸ் தான் இருக்குது. அதனால் வந்து 6 வரைக்கும் லூப் பண்ணி கொடுத்துருச்சு. அதுதான் நம்ம பண்ணுறோம். இப்போ இதை ஒரு ஆங்கர் டேக்குள்ளே போடணும். இந்த எக்கோ AHREFல தான். ஸோ ஆங்கர் டேக்கில் ஏன் போகிறோன்னா அதுதான் கெட்டு யூஆர்எல் பேராமீட்டரில் போய் செட் பண்ணும். ஸ்லாஷு டபுள் கோட்ஸு இன்னொரு டபுள் கோட்ஸ் வர மாட்டேங்குது ராசா. ஓகே, இப்போதைக்கு இது வர்றதை வச்சுக்கணும். கொஷின் மார்க் பேஜு ஈக்குவல் டு greater equal to $i ஓகேவா ஸ்லாஷு திருப்பி ஒரு சிங்கிள் கோட்ஸு கொடுத்துட்டு இதை வந்து அடைச்சிடணும். அதாவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பேஜ் ஈக்குவல் டு நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு வர ஐ வந்துடும். நம்ம கொடுக்குற ஐ இங்கே செலக்ட் ஆகும். ஆக்சுவலாக நார்மலாக 6 இது வந்துடும். இங்கே கொடுக்குற ஐ இப்போ ஆங்கர் டேக்கில் கிளிக் பண்ணுறது வந்து இந்த ஐக்கு போகும். அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து $i ஆங்கர் டேக் கொடுத்து இப்போ சேவ் பண்ணோன்னா இப்போ என்ன ஆகும்னா நீ வந்து இப்போ கொடுக்குற ஐ வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ நீ பேஜில் கொடுக்குறது வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே 1ன்னு இருக்கும். 1ன்னு நல்லா பிரைட்டாக தெரியும். 1ன்னு கொடுக்குறப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல போகும். 2ன்னு கொடுக்குறப்ப என்ன ஆகும், எல்லாமே உனக்கு ஐ லூப் பண்ணி வச்சிடும். 2ன்னு கொடுக்குறப்ப இந்த 2 போய் இங்கே வரையிற என்னன்னா 2ஆம் நம்பர் பேஜுங்கிறது உனக்கு இங்கே மேலே போய் டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 6னே வந்துருக்கலாம். நம்ம ஏற்கனவே இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிட்டுருவோம். ஆங்கர் டேக்குங்கிறப்ப அது லிங்காக ஜென்ரேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, 1 2 3 4 5 6ன்னு வந்துடுச்சா.
இப்போ நான் 2ஆம் நம்பரை கிளிக் பண்ணுறேன். 2 3ஆம் நம்பரை கிளிக் பண்ணுறேன். 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் தான் இருக்கு, வந்துடுச்சு. ஓகேவா? எக்கோ ஏஹெச்ரஃப் போட்டிருக்கோம். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு. க்ளோசிங் டேக் இருக்குது. ஓகேவா? இதாங்க வந்து பிஹெச்பி அரேஸ் யூஸ் பண்ணி நாம் பண்ணியிருக்கிற இதை கொஞ்சம் நல்லா நீட்டாக டிசைன் பண்ணுறதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் பயன்படுத்தலாம், கொஞ்சம் இதை அழகாக ஆக்கிறதுக்கு. பட் நமக்கு இதுவே போதுங்கிறனால முடிய வச்சிட்டோம். ஸோ 6 வரைக்கும் போயிடுச்சு, மேலேயும் 6 இருக்குது உங்களுக்கு. 1 2 3 4 5 6. இதுதான் ஒரு அரேஸை வச்சு நம்ம எப்படி ஒரு சின்ன ப்ராஜெக்ட், நீங்கள் வந்து ஒரு க்ளோன், யூடியூப் க்ளோனோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் க்ளோனோ ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அரேஸு ஸ்ட்ரிங்ஸை நல்லா பண்ணிவிட்டு அதில் பேசிக் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங், ஸ்வாப் அண்ட் அரே, ஸ்வாப் த நம்பர், அந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் ரியல் டைமாக பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை வச்சு மட்டும், அரே ஃபங்க்ஷன்ஸை வச்சு மட்டும் எப்படி ரியல் டைமில் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்லேயும் ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு வெப்பேஜில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்குல்ல, மெயினான ஐட்டம், சர்ச் பாரு, நெக்ஸ்ட் இதில் நம்ம சர்ச் பார் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து கோர் பிஹெச்பியில் எந்த விதமான டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி இல்லாமல் இந்த பேஜினேஷன் பண்ணியிருக்கோம். டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியோட பேஜினேஷன் தான், 2 லாஜிக் தாங்க. பார்த்தீங்களா, தெரியுதா? இங்கே ஒரு லாஜிக்கு, இங்கே ஒரு லாஜிக்கு. இந்த லாஜிக்கை டிஃபைன் பண்ணிட்டா நம்மளோட பேஜ் கிடச்சிருது. இங்கே 3வது ஒரு லாஜிக், 3 லாஜிக்ஸ் டு பில்ட் அ பேஜினேஷன். தேங்க்யூ கோட்லாக் வியூவர்ஸ், பாய். உங்களுக்கு எதுவும் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.